நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 6 வகையான கோதுமை ரவை ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். முதல்ல கோதுமை ரவை பொங்கல் பார்க்கலாம். அதுக்கு 1/3 கப் மூங் தால் எடுத்துக்கலாம், அதாவது பாசி பருப்பு. அதை 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், நீங்கள் அப்படியே கூட போடலாம். இதுக்கப்புறம் 2 கப் கோதுமை ரவை, சம்பா கோதுமை ரவை ரொம்ப தின்னாக இருக்கும். இதையும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணோம். ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிட்டா நல்லா வந்து மணம் வந்துடும். இதுக்கப்புறம் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே குக்கரில் நம்ம எண்ணெயும் நெய்யும் போடுறோம். இதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு, கறிவேப்பிலை, பெருங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி, இதெல்லாம் போட்டு நம்ம வதக்குறோம். ஏன் அப்படின்னா நம்ம கோதுமை ரவெல்லாம் பண்ணும்போது முன்னாடியே நம்ம சீசனிங் பண்ணிட்டோன்னா நல்லா ஃப்ளேவர் ஏறிடும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஒரு 5 கப் தண்ணி ஊற்றலாம். நீங்கள் கடைசியில் அதை தாளித்து கொட்டும்போது என்னாகும் அப்படின்னா ஃப்ளேவர் வந்து தனித்தனியாக இருக்கும். நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா நல்லா அந்த கோதுமை ரவையிலேயே நல்லா இறங்கிடும் எல்லா ஃப்ளேவரும். நான் உப்பு போட்டு பாயில் பண்ணுற தண்ணியை, அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச கோதுமை ரவையும் பாசிப்பருப்பையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் அந்த கோதுமை ரவை பொங்கல். ஸோ 2லேருந்து 3 விசில் விட்டுருங்க போதும். நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஸ்டீமை ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நீங்கள் குக்கரில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ஓப்பன் பேனில் பண்ணுறதோட ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான கோதுமை ரவை பொங்கல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் தேவைப்பட்டால் நெய் எக்ஸ்ட்ரா ஊற்றலாம், எக்ஸ்ட்ரா வந்து முந்திரியெல்லாம் தாளித்து கொட்டலாம். ஸோ நம்ம வந்து வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். வாரத்தில் 2 நாள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப 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 ஹெல்த்தியானதும் கூட, ஏன்னா கோதுமை ரவை செய்கிறதுனால. இதில் பார்த்தீங்கன்னா ஊறுகாயோடு எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து சட்னியோடு எடுத்துக்கலாம். 2மே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி உப்புமா மாதிரியெல்லாம் இருக்காது. ரொம்ப ஹெல்த்தியான பொங்கல்னு சொல்லலாம். ஒரு ரைஸுக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ்னு சொன்னால் இதுதான். இதுக்கப்புறம் நம்ம கோதுமை ரவை இட்லி ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை ரவை எடுத்துக்கலாம். அதே மாதிரி தின்னான ரவை தான். இதை 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நான் ஈனோ பேக்கிங் சோடாலாம் எதுவுமே போடலை. இது வந்து பார்த்திங்கன்னா கொங்குநாடு கிராமத்தில் எல்லாருமே பண்ணுவாங்க. உப்பு போட்டுக்கலாம், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் 1 கப் நம்ம தயிர் ஊற்றுறேன். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ரவை ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம தயிர் ஊற்றணும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா திரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அப்படியே மூடி ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் இது ஊற விட்டுறலாம். அப்போ தான் இந்த ரவை சாஃப்ட் ஆகும். இது கோதுமை ரவை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும். நம்ம வந்து தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நீங்கள் முந்திரி கூட போட்டுக்கலாம், இல்லை கடலை போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, கேரட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட் நான் ப்ளைனாக தான் பண்ணியிருக்கேன். பெருங்காயம் எல்லாமே போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த தாளிச்சதை எடுத்து நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருந்த கோதுமை ரவை அந்த மாவில் நம்ம ஊற்ற போடுறோம். இதில் நம்ம போட்டுருவோம் அந்த சீசனிங் பண்ணதை. இந்த டைமில் தேவைப்பட்டால் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி, அந்த பதம் நமக்கு வேணும். ஓரளவுக்கு அந்த தோசை மாதிரி இருக்கணும். இப்போது அந்த ரெடி பண்ணி வச்ச சீசனிங் போட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெருங்காயம் மாவுக்காக நான் போட்டிருக்கேன். அந்த பேட்டருக்காகவும் கொஞ்சம் நான் பெருங்காயம் வந்து போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இந்த டைமில் நீங்கள் ஈனோ போடலாம், பேக்கிங் சோடா போடலாம், அது நம்மளோட இஷ்டம். இப்போ என்ன பண்ணலான்னா இட்லி பிளேட் எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வந்து க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஸோ நம்ம அந்த மாவை ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் போதும் வேக வச்சு எடுத்துட்டால் ரொம்ப பர்ஃபெக்டான கோதுமை ரவை இட்லி ரெடி ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு எடுங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தொட்டாவே அப்படியே வந்து விழுந்துடும், அந்தளவுக்கு இருக்கும். இது வந்து தேங்காய் சட்னியோடு எடுத்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து கோதுமை கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மூங் தால் 1 கப் எடுத்துக்கிறோம், கோதுமை ரவை 1.5 கப் எடுத்துக்கலாம்.
இதை வந்து நம்ம 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். தேவைப்பட்டால் நெய்யோ இல்லை வந்து எண்ணெயோ 1 டீஸ்பூன் ஊற்றி நீங்கள் வறுத்துக்கலாம். நான் வந்து தோலோடு இருக்கிற பாசிப்பருப்பு தான் நான் எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது கூட, தோலோடு நம்ம சாப்பிட்றது. தோல் நீக்கிறத விட தோலோடு எடுத்துக்கோங்க எப்போவுமே. அதாவது பாசிப்பருப்பாக இருக்கட்டும், பயிராக இருக்கட்டும், உளுந்தாக இருக்கட்டும். ஸோ கருப்பு உளுந்துன்னு சொல்கிறோம். அந்த தோலை நீக்கி நம்ம சாப்பிட்றத விட தோலோடு சாப்பிட்றது நல்லது. இப்போ ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணிவிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் ஜீரகம் நான் போட்டிருக்கேன். ஸோ குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லது. பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது 1 பச்சை மிளகாய் போதும். பெரியவங்களுக்கு அப்படிங்கும்போது நம்ம ஒரு 2-3 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும், இல்லை பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நம்ம வெங்காயம் சாஃப்டாக வரைக்கும் நல்லா வதங்கணும். இதுக்கப்புறம் தக்காளி 1 பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகணும். இதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், நீங்கள் கொத்தமல்லி தூள் கூட போட்டுக்கலாம், ஏன்னா இது கிச்சடிங்கிறதுனால. இதுக்கப்புறம் அந்த பாசிப்பருப்பு அதையும் நம்ம போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சு கூட நீங்கள் போடலாம், இல்லை ஊற வைக்காமல் டைரெக்டாக கூட போடலாம். நீங்கள் ரொம்ப நேரம் இதை ஊற வச்சிங்கன்னா தோல் தனித்தனியாக வந்துடும், அப்புறம் நல்லா இருக்காது. இப்போ 7 கப் தண்ணி ஊற்றுறோம், ஏன்னா பாசிப்பருப்பும் வேகணும், நம்மளுக்கு கோதுமை ரவையும் வேகணும். நீங்கள் பாசிப்பருப்பை வறுத்தும் யூஸ் பண்ணலாம், வறுக்காமையும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு டைம் இல்லைன்னா வறுக்காமல் கூட நம்ம பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம். ஸோ நல்லா கொதி வரணும். ஸோ இதை மூடி 3 விசில் வெட்டலாம். ஏன்னா முதல்ல அந்த பாசிப்பருப்பு வேகணும். கோதுமை ரவை சீக்கிரம் வெந்துடும் 1 விசில்லையே. அதனால் இது முதல்ல வெந்துடுச்சுன்னா ரொம்ப ஈஸியாகிடும், நல்லா மசிக்க போகிறோம். ஸோ பாருங்கள், இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழம்பு மாதிரி ஆகிடுச்சு. நம்ம ரைஸுக்கு கூட அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். ஸோ இப்போ வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சு அந்த கோதுமை ரவையை போடுறோம். கோதுமை ரவையை போட்டுட்டு என்ன பண்ணணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை ரவை மாதிரி போட்ட உடனே வந்து கட்டி கட்டி ஆகிடாது. ஸோ அதனால் சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி ஒரு 2-3 விசில், உங்களுக்கு எந்த அளவுக்கு குழைய வேணுமோ அந்தளவுக்கு நம்ம பண்ணி நம்ம எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், கிச்சடிங்கிறதுனால இது இப்படி தான் இருக்கணும். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். நம்ம அரிசியில் பண்ணுறத விட ரைஸில் பண்ணுறத விட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுட்டு மேலே நெய் ஊற்றிடலாம், இல்லைன்னா நெய் இல்லாமல் கூட சாப்பிட்லாம். வெயிட் லாஸ்ன்னு போகிறவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைகளும் சாப்பிட்லாம், ரொம்ப வயசானவங்களும் சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டானது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இதுலேயே ஒரு ஸ்வீட் பார்க்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு 1 கப் கோதுமை ரவை எடுத்துக்கலாம். 4-5 நிமிஷத்துக்கு நல்லா வறுக்கணும். இது வந்து நீங்கள் சின்ன ரவையிலையும் பண்ணலாம், இல்லை பெரிய கோதுமை ரவையிலையும் பண்ணலாம். இது கர்நாடகாவில் இது கிடைக்குது, பெரிய ரவை. இதுக்கப்புறம் 5 கப் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து வேக வைக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஓப்பனில் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3-4 விசில் விட்டிங்கனாவே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ இதில் வந்து பட்டை, கிராம்பு போடுறேன், ஏலக்காய், இதெல்லாமே வந்து ஃப்ளேவரை கொடுக்கும். இது குஜராத் ஸ்பெஷல்னு சொல்லலாம், அதாவது ஃபடா லாப்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட இல்லை பால் ஊற்றி கூட நீங்கள் வேக வைக்கலாம். இப்போ நான் சுகர் போடுறேன். சுகர் வேணாம் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க வெல்லம் போட்டுக்கலாம். ஸோ அதனோட நான் ரெசிப்பியும் கூடிய சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஹெல்த்தியாக ஜாகரியில் எப்படி பண்ணுறேன்னு, இது ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நெய் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டலாகவே வந்து வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சுகர் போடணும், இல்லைன்னா வேகாது. இப்போது நெய் வந்து நம்ம சூடு பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான எந்த முந்திரி இருக்கோ நட்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் உலர் திராட்சை, இதெல்லாமே போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபின்னு சொல்லலாம். குக்கர்னால் ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாமே முடிஞ்சிடும். இப்போது இதுக்கு மேலே இந்த ரோஸ்ட் பண்ண நம்ம நட்ஸை போட்டுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி. ஸோ இதை போட்டுட்டு நம்ம டைரெக்டாகவே அப்படியே சாப்பிட்லாம். சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லை அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்லாம். தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் வந்து போட்டுக்கலாம், சின்ன சின்ன பல் தேங்காய், இல்லைன்னா துருவன தேங்காய் எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நாட்டு சர்க்கரையில், கருப்பட்டியில் எல்லாமே பண்ணலாம்.
ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோனா southindianfoods.inங்கிற வெப்சைட்டில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கர்நாடகா ஸ்டைலில் ப்ரோக்கன் வீட் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் ப்ரோக்கன் வீட், அதாவது பெரிய கோதுமை ரவை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் பாசிப்பருப்பு, இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம், இல்லை 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லா வந்து என்னென்னா அந்த கோதுமை ரவையோட கலர் மாறும், மணம் வரும், அப்போ வந்து போதும் நமக்கு. அதை எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சிடலாம். இதே குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வெங்காயம், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் தேங்காய் பால் போட்டிருக்கேன், தேங்காய் துருவனது, கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஃப்ளேவரை கொடுக்கும், ஹெல்த்தாக இருக்கிறதுக்காக. இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஓகே. 1 தக்காளி நான் போட்டிருக்கேன். நல்லா சாஃப்டாக வதக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், நீங்கள் வந்து கொத்தமல்லி தூள் கூட போட்டுக்கலாம். இது ஃப்ளேவர் எல்லாம் எதையும் மாற்றிடாது. ஸோ பர்ஃபெக்டாக எல்லாமே வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு நம்ம போடுறோம். ஸோ இந்த ரெசிபிக்கு அப்புறமா ஸ்ரீதர் வந்து அந்த வீட் ரவா ஒரு ரெசிபி வந்து சொல்ல போகிறாரு. ஸோ இப்போ 4 கப் தண்ணி ஊற்றுறேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த நம்ம ரவையும் பாசிப்பருப்பையும் போட்டுரும். இதனால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா கட்டி ஆகிடாது, போட்ட உடனே வந்து அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்ந்துடாது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போவே வந்து நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுடணும். ஸோ இதை மூடி நீங்கள் வந்து ஒரு 7லேருந்து 8 விசில், ஏன்னா இந்த கோதுமை ரவை நல்லா வேகணும், பெரிய ரவைங்கிறனால 7லேருந்து 8 விசில் விட்டுட்டா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஊறுகாய் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கொங்குநாடு கிராமத்தில் இது மாதிரி கோதுமை ரவையில் நிறைய ரெசிபிஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி கர்நாடகாலையும். ஸோ இது வந்து நம்ம தயிரோடையே எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஊறுகாய், சட்னி எல்லாத்தோடையும் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை ரவை பாயாசம், அது வந்து ஸ்ரீதர் வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு கிரியேட்டிவ் வேர்ல்டு. நாம இன்னைக்கு பண்ண போகிறது சம்பா கோதுமை ரவையில சூப்பரான ஒரு பாயாசம். வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படியே மழை வந்துட்டு இருக்கு, ரொம்ப சில்லுன்னு இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு பஜ்ஜி, சுஜ்ஜி, காஃபி, டீ அவாய்ட் பண்ணிட்டு சூப்பராக இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தான ஹாட் ட்ரிங்க் நம்ம பண்ண போகிறோம். பாயசம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம வறுத்துக்கணும். வறுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரோஸ்ட் எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்காக நான் ஒரு 2 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முந்திரி திராட்சை நம்ம வறுத்தாச்சு. அடுத்தது வந்து ரவையை வறுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்துங்க, இதுதான் இந்த ரவை. இது நார்மல் கோதுமை ரவை கிடையாது, சம்பா கோதுமை ரவை. ஸோ நீங்கள் கடையில் சம்பா கோதுமை ரவைன்னு கேட்டு வாங்குங்க. சூப்பரானது, இது ஹெல்த்தானது. இன்னும் ஒன்று ஒட்டாமல் ரொம்ப அழகாக வரும். இதில் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. மணல் மாதிரியே இருக்கு. இது ரொம்ப ரோஸ்ட் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது, ஒரு மாதிரி வாசனை அழகாக வரும். அப்படி வந்தாலே நம்ம நிறுத்திடலாம். இப்போ நம்ம இதை எடுத்து கொட்டலாம். இதில் நம்ம 1 கப் ரவை எடுத்திருக்கோம். இதில் 2 கப்பு பாலும் 1 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு நம்ம ரவையை போட்டால் சூப்பரான பாயசம் ரெடி. அடுத்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நான் இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணேன். நீங்கள் வெல்லம் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ரிஃபர் பண்ணது நாட்டு சர்க்கரை, சூப்பராக டேஸ்ட் கிடைக்கும். சில பேர்த்துக்கு நாட்டு சர்க்கரையும் பிடிக்கல, வெல்லமும் பிடிக்கலன்னா சுகர் கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் நார்மல் பால் ஊற்றிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சூப்பரான இன்னொரு ட்விஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா தேங்காய் பால் யூஸ் பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். பால் கொதிக்குது. இப்போ நம்ம ரவையை போட்டுடலாம்.
பாயசங்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். ஸோ அதுக்காக பண்ணிக்கலாம் பாலை. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வேணும்னா நமக்கு 5 கப்பு தேவைப்படுது. 3 கப்பு பால், 2 கப்பு தண்ணி. ஸோ மொத்தம் 1:5 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாயசத்துக்கு எப்பவுமே ஏலக்காய் லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணோம். ஸோ நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக டெக்ஸ்சரையும் டேஸ்ட்டையும் சூப்பரான இதையும் கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் பாயாசத்துக்குன்னே ஒரு சூப்பரான எஃபெக்ட் கொடுக்க போகுது. ஸோ சூப்பரான மணலான ஒரு சூப்பரான டெக்ஸ்சர், பாயசத்துக்கு ஏற்ற டெக்ஸ்சர். குளு கிளைமேட்டுக்கு சூப்பரான சூடான பாயசம் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் நான் நினச்ச மாதிரியே மணலாக சூப்பரான டெக்ஸ்சரோட. ஸோ கண்டினியூஸாக நான்ஸ்டாப்பாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையாக சொல்ல போனோன்னா சூப்பர் டேஸ்ட்டு, ஹெல்த்தானது. இந்த மாதிரி குளிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. என்ஜாய் பண்ணுங்கள்.